தினகரன் கூட்டணியில இணைந்தது வந்து ஒரு இயற்கைக்கு மாறான கூட்டணி அப்படின்னு செல்வ பெருந்தகை கூறியிருக்காரு. ஆனா செல்வ பெருந்தை அன்னைக்கு ஏன்னா அவர் குளிர் ஜுரம் பிடிச்ச மாதிரி நேத்துல சுத்திட்டு இருக்காரு. அவரே இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் அவரின் மீது போர்க்கொடி தூக்கி காங்கிரஸ் கட்சிக்காரங்க டெல்லிக்கு போறாங்க. ஒரு பக்கம் இங்க போகணும், ஒரு பக்கம் அங்க போகணுங்கிறாங்க. அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் பொதுச் செயலாளர் அவரு திமுக நாங்க இருக்கிறோமான்னு எங்களுக்கு தெரியாது, மேல கேளுங்கிறாங்க. அதே இவ்வளவு கந்தர்கோலத்தில் இருக்கும் பொழுது செல்வ பெருந்தகை அவர் எதற்கு குளிர் ஜுரத்துல சுத்துறாரு? அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் என்னோடு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க, முதல்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. அவருடைய மனநிலை எனக்கு மிகச் சிறப்பாக தெரியும். அவர் கோபம் இருந்தாலும் கூட மோடியை விட்டு போகக்கூடிய மனிதர் அல்ல. அவர் 2024 எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வந்த மனிதர் எப்படி 2026 நம்மளை விட்டுட்டு போவாரு? இடையில சில மனக்கசப்பு இருந்திருக்கலாம், சில காரணங்கள் இருந்திருக்கலாம், தற்காலிகமா அவர் போயிருக்கலாம். நான் ஆரம்பத்திலிருந்து மிகுந்த நம்பிக்கையோடு தான் இருந்தேன். அண்ணன் டிடிவி அவர்கள் எங்கேயும் போக மாட்டாங்க, நம்ம கிட்ட தான் இருப்பாங்க அப்படின்னு. அதான் நேத்து அவங்க சொன்னாங்க, அந்த இரண்டு கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய சண்டை என்பது தனிப்பட்ட சண்டை. ஆனால் 2026 பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார். அவர் சொன்னதிலிருந்து எதுவும் பேக் அடிக்கலீங்கன்னா, ஆமாம் சில கொள்கைகளை முன்வைத்திருந்தார். ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய விஷயத்திற்காக ஒரு தனி மனிதன் என்கின்ற ஒரு அடையாளத்தை தாண்டி தமிழகத்துல 2026 ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும் என்பதற்காக கசப்புகள் எல்லாம் மடந்து தினகரன் அண்ணன் வந்திருக்கார். இந்த முடிவு அவரு கடினமாகத்தான் இருந்திருக்கும், ஈஸியான முடிவு இல்லை. பொது வழியில பல விஷயங்கள் பேசிவிட்ட பிறகு கூட அண்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்றால் பெரிய ஒரு விஸ்தாரமான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வர்றாங்க. அதனால் நான் இதை நன்கு உணர்ந்திருக்கின்றேன். காரணம், ரெகுலரா பேசிட்டு இருக்கோம். அதனால செல்வ பெருந்தை அவர்கள் மீடியால தான் பார்க்கிறார், டிடிவி என்ன பேசினாரு, இன்னைக்கு என்ன பேசினாரு, டிடிவி என்ன சேர்ந்தாரு. அதனால எதுவும் தெரியாமல் இருந்தால் அண்ணன் செல்வ பெருந்தை அவர்கள் பேசாம இருந்தாவே சந்தோஷம். இன்னைக்கு மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய அவங்களுடைய கூட்டணியும் அவருடைய ஆட்சியும் காப்பாற்றுவதற்கு அவருடைய எனர்ஜியை அவர் ஸ்பெண்ட் பண்ணுமோ தவிர தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ன நடக்குதுன்னு ஏன் அவர் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்றாரு? ஐயா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஆனா ஓபிஎஸ் அண்ணனை பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு தலைவர், ஒரு பொறுமையின் உருவமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர், நல்ல ஒரு மனிதர், ஒரு சத்திய சோதனை எல்லாம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு தலைவர். அரசியல் யாரோ சொன்னாங்க நிரந்தரம் என்பது எதுவும் இல்லைன்னு. அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் மிக முக்கியமான தலைவர், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், நல்ல ஒரு மனிதர், நல்ல முடிவு அவர் எடுப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு. நாளைக்கு பிரதமர் வராங்க, கூட்டம் எப்படி இருக்கும், யாரெல்லாம் மேடையில் இருப்பாங்க? அண்ணா பிரதமர் அவர்கள் நாளை தமிழகத்துல அடிக்கடி வர்றாங்க. ஆனா நாளை வருகை ஒரு முக்கியமான வருகை. காரணம் என்னன்னா, இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஆயத்த பணி பிரதமர் அவருடைய தலைமையில நாளையிலிருந்து முழுமையாக அது ஆரம்பிக்கிறது. இத்தனை நாள் ஆர்ப்பாட்ட போராட்டம் நடந்திருக்கலாம், தொண்டர்கள் வேலை செஞ்சிருக்கலாம். பட் நாளை என்பது முழுமையாக களத்துல இன்னும் ஒரு 50-60 நாட்கள் பாக்கி இருக்கக்கூடிய வேலையில பிரதமர் அவர்கள் இந்த சவுண்டிங் த போல் பியூகிள் என்று சொல்வார். அதாவது ஒரு சண்டை ஆரம்பிப்பதற்கு முன்பாக சங்கு எடுத்து நீங்க ஊதுவீங்க, இந்த மாதிரி போர்க்களம் சண்டை ஆரம்பித்து விட்டது என்று. இந்த சவுண்டிங் த போல் பியூகிள் என்கின்ற அடையாளமாக பிரதமருடைய நிகழ்வு நாளைக்கு இருக்கும். மதுராந்தகத்துல ஒரு பெரிய அளவில் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது பிரதமருடைய முதல் வருகை, கடைசி வருகை அல்ல, இன்னும் பல வருகை இருக்கும். பிரதமர் தமிழ்நாட்டினுடைய எல்லா பக்கத்துக்கும் வருவார், மூலை முடுக்கெல்லாம் வருவாங்க. நாளை ஒரு முக்கியம். காரணம் என்னன்னா, மொத்த கூட்டணி கட்சி தலைவர்களும் மேடையில் ஒரு சேர இருப்பாங்க. அது தமிழக மக்கள் பார்க்க போறாங்க. ஒரு வலிமையான தேசிய ஜனநாயக கூட்டணி. அதனால் நிச்சயமாக நாளையிலிருந்து ஒரு புதிய ரத்தம் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்துல இருக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு நான் இருக்கின்றேன். பார்த்தேன் அந்த பேட்டியை பார்த்தங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பிபிசி கொடுத்த பேட்டி. ரஹ்மான் அவர்களை பொறுத்தவரை ஒரு இசை மேதை, தமிழ்நாட்டினுடைய அடையாளம். இந்தியாவில் ஒரு இசையமைப்பாளர் ஆஸ்கர் யார் வாங்கியிருக்கிறாங்க, ஏஆர் ரஹ்மான் அவங்க ஃபர்ஸ்ட். இன்னைக்கு கீரவாணி அவங்க ஹானரி ஆஸ்கர் வாங்கியிருக்கிறாங்க. எங்க போனாலும் கூட அந்த மேடையில, அது லாஸ் ஏஞ்சலஸ் தியேட்டராக இருந்தாலும் கூட தமிழ் மொழியில தான் பேசுவாரு. எல்லா புகழும் இறைவனுக்கும் என்று சொல்லி நம்மை தொடர்ந்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர். அவர் பேசின பேச்சுல ஒரு லைன் எடுத்துட்டு இங்க எடுத்து அங்க எடுத்து அதை எதோ பண்ணி தேவையில்லாம சில பேர் இஷ்யூ பண்றாங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்லைங்கன்னா. காரணம், எல்லாருக்குமே அவங்க பேசுறதுக்கான கருத்து வாய்ப்பு இருக்கு, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கு, பேசட்டும், ஒன்றும் தப்பில்லை. அவங்க எப்படி பார்க்கறாங்கன்னு இருக்கட்டும். இப்போ ஏஆர் ரஹ்மான் அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு ராமாயண படத்துக்கும் இசையமைக்கிறார் ஹான்ஸ் ஜிம்மரோடு. ஹான்ஸ் ஜிம்மர் ஒரு சாதாரண ஆள் இல்லைங்க, நான் உலகத்தினுடைய முதன்மை இசையமைப்பாளர். அவரோட இசையமைப்பார். அதே ராமாயணாக்கு அவர் இசை போடுறாரு. ஏஆர் ரஹ்மான் அவர்களை பொறுத்தவரை எல்லா விதமான படத்துக்கும் போடுறார்.
அவர் சொல்லி இருப்பது சினிமா இண்டஸ்ட்ரியில எப்படி பவர் ஷிஃப்ட் மாறி இருக்கு, குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகள்ல மாறி இருக்குன்னு சொல்றாங்க. அது அவருடைய கருத்தாகத்தான் நான் பார்க்கிறேன். பாஜக தான் பின்னணி இருக்கு. அவர் பாஜக பின்னல் இருக்குன்னு எங்கேயுமே சொல்லலீங்கண்ணா. அந்த முழு இன்டர்வியூ நான் பார்த்தேன், அது பிபிசி இன்டர்வியூ முழுமையா பார்த்தேன். நான் ஏஆர் ரஹ்மான் அவருடைய ஃபேனும் கூட. நான் எப்படி இளையராஜா ஐயாவை மதிக்கிறேனோ ஏஆர் ரஹ்மான் ஐயாவை மதிக்கிறேன். அவருடைய கருத்தாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒருத்தர் பேசுற கருத்துக்கள்லாம் எல்லாரும் கோவப்பட்டு எப்படி பேசலாம் அப்படின்னா இந்த நாட்டை நடத்த முடியாதுங்கண்ணா. எதிர்கருத்துக்கள் இருக்கட்டும். ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பேசிய கருத்து சரி தவறு என்று நான் சொல்லவில்லை. அந்த கருத்தை பேசுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குன்னு தான் நான் சொல்றேன். அதே நேரத்தில் ஏஆர் ரஹ்மான் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்த பிறகு இந்த பிரச்சனை முடிஞ்சதா நான் பார்க்குறேன். அவரே அடுத்த நாள் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறாரு. அப்படி நான் மீன் பண்ணல, நான் என்ன மீன் பண்ண இதான் மீன் பண்ணேன். அதனால் ஏஆர் ரஹ்மான் அவர்களை பொறுத்தவரை நான் புண்படுத்த வேண்டாம். அவங்கள கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறாங்க. இன்னும் பெரும் பெரும் இசையெல்லாம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும், மக்களை மகிழ்விக்கணும், தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக தொடர்ந்து திகழணும். அதே நேரத்தில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தமிழ் தாய் அப்படின்னு ஒரு ரிலீஸ் பண்ணாங்க. எனக்கு அதில் ஒப்பிகை இல்லை. நாங்கள் இன்னொரு தமிழ் தாயின்னு ஒரு படத்தை போட்டோம். அது ஆரோக்கியமான ஒரு கருத்து வேறுபாடு தான். அதுக்காக இந்த மாதிரி போட்டிங்க நான் ஏஆர் ரஹ்மான் மேலே கோவம் அப்படி கிடையாதுங்க. கிரியேட்டிவ் வைரமுத்து ஐயா எத்தனையோ இடத்துல எங்களுக்கு எதிர்கருத்து சொல்றாரு. அதுக்காக நான் வைரமுத்து ஐயாட்ட போய் சண்டை போட முடியுமா? அது உங்கள் கருத்து வச்சுங்க ஐயா, பரவாயில்ல. அதை ஏற்றுக்காது மக்களுடைய மனப்பக்குவம். அதுக்காக வைரமுத்து ஐயாவை அட்டாக் பண்ண போகலை. அதனால் என்னை பொறுத்தவரை இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்குது. அவர்கள் கருத்து, அந்த கருத்து சில இடத்துல எனக்கு உடன்பாடாக இல்லைன்னா அவரை போய் திட்டி தீக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. அது உங்க கருத்து, இது என் கருத்து. மக்கள் முடிவு செய்யட்டும் எது சரியான கருத்து என்று தான் இந்த ஏஆர் ரஹ்மான் அவருடைய விஷயத்தை நான் பார்க்குறேன். அவர் கிளாரிஃபிகேஷன் கொடுத்த பிறகு இது முடிந்ததாக பார்க்குறேன். இல்லை கனிமொழி அக்காவுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. கனிமொழி அக்கா 4 பேர் கிளம்பி வந்து பிஜேபிக்கும் ஏஆர் ரஹ்மான் ஐயாக்கு என்னங்க சம்பந்தம்? வேவ்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்குது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த வேவ்ஸ் ஃபெஸ்டிவலை நடத்துறாங்க மும்பையில். இதுல முதன்மை அழைப்பாளராக யாரை கூட்டிட்டு போனோம்? ஏஆர் ரஹ்மான் அவங்களை கூட்டிட்டு போனோம். யாருக்கு அந்த கௌரவம் கொடுத்தாங்க? பாரத பிரதமர் ஏஆர் ரஹ்மான் ஐயா கொடுத்தாங்க. பாரத பிரதமரை பொறுத்தவரை எங்கேயுமே ஏஆர் ரஹ்மான் அவர்களை சிறுமைப்படுத்த மாட்டாங்க, படுத்தவும் கூடாது, படுத்தவும் மாட்டாங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு என்ன கௌரவம் என்ன மரியாதையும் உலக அரங்களை கொடுக்கணுமோ பிரதமர் அவர்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால கனிமொழி அவர்கள் இதை அப்படியே நேக்கா அப்படி போற வழியில் அப்படியே பிஜேபி பக்கம் மாத்தி விட்டு போறாங்க. இதுல பிஜேபிக்கு எங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? அவர் கருத்து எங்க கருத்து. எங்களுக்கு ஏஆர் ரஹ்மானின் மீது மதிப்பு மரியாதையும் இருக்கும் பொழுது எதற்காக இடையில் சில அரசியல்வாதிகள் இது பிஜேபி வெர்சஸ் ஏஆர் ரஹ்மான் ஏன் மாத்த பார்க்கணும்? அது அவசியமே இல்லையே. நான் தான் சொல்றேன் பாருங்கண்ணா, ஏஆர் ரஹ்மான் அவருடைய கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் கூட அவர் கருத்துக்கு அவருக்கு உரிமை இருக்குன்னு தான் நான் சொல்றேன். என் கருத்து எல்லாருமே ஏஆர் ரஹ்மானுக்கு பிடிக்குமா? அவனுக்கு பிடிக்காத சில கருத்து ஓகே, அப்படித்தானே இருக்க முடியும். மேல என்ன ஒரு 3 அக்யூஸ்ட் நாட்டு வெடிகுண்டு வீசிருக்காங்க. அதே மாதிரி ஒரு திமுக பிரமுகர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொல்லப்பட்டாரு. தாம்பரம் மணிமகுடம் இந்த சுற்றுவட்டார பகுதியில் நாட்டு வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமா இருக்குது. இதை என்ன மாதிரி கட்டுக்குள்ள கொண்டு வரணும்? கோர்ட்டுக்கு வெளியே வெட்டுறாங்கண்ணா. இது எப்படின்னா, இப்போ ஸ்டாலின் ஐயாட்ட கேட்டால் என்ன சொல்லுவாருன்னா, ஐயா நாட்டு வெடிகுண்டு போட்டாங்க, ஐயா அருவாள் கலாச்சாரம்னா ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லுவாருன்னா, அவன் ஹோண்டா சிட்டியை தொலைச்சி சுற்றிட்டு இருக்கிறான், டிவி 50 தானே காணாமல் போச்சுன்னு சொல்ற மாதிரி தான் ஆட்சி நடக்குது. அவங்கவுங்க ரோட்ல வெட்டப்பட்டு குத்தப்பட்டு செத்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அரசு பேசுது. ஆனா இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு என்பது தமிழகத்துல முழுமையாக சரிந்து விட்டது. அதுல பாதாளத்தில் இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தாங்கண்ணா இதெல்லாம். அருவாள் கலாச்சாரம், ரவுடி பழிக்கு பழி, ஜெயிலிருந்து வந்தோடனே விட்னஸை போய் வெட்டுறது, அக்யூஸ்டை வெட்டுறது, 15 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பழி இன்னைக்கு போய் பழி வாங்குறது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழகத்துல உண்மையாலுமே சட்டம் ஒழுங்கு இல்லை. காவல்துறையின் மீது மதிப்பும் மரியாதையும் கிரிமினல்ஸ்க்கு குறைஞ்சிருச்சு. அதனால காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டிருக்கலாம் அவிழ்த்து விடணும். துப்பாக்கி எதுக்குன்னே பூஜை பண்றக்கா இருக்கு காவல்துறைக்கு? அதெல்லாம் கொடுக்கணும், போய் சுடுங்கயான்னு சொல்லணும். யாராவது தப்பு பண்ணா யூஸ் பண்ணுங்க. அதானே ஒரு சட்டம் ஒழுங்கு, அப்படித்தானே பாதுகாக்க முடியும் காவல்துறைக்கு. அதனால தானே புல்லட்டு துப்பாக்கிலாம் வாங்கி கொடுக்குறோம், அதனால தானே லட்டியெல்லாம் வச்சிருக்கிறாங்க. எதையுமே பயன்படுத்தக்கூடாது, வாயை மூடிட்டு காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காருன்னா எப்படி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள்ள வரும்? இன்னைக்கு பீகார்ல துணை முதலமைச்சர் ஹரீஷ் சாங்கவி ஒரு முந்தானத்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. யாராவது பெண்கள் மீது கையை வச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு போகலான்னு எவனாச்சும் நினைச்சின்னா குஜராத்தில் நடக்கிறதே வேறு. எனக்கு அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பேசணும்னு நான் காத்துட்டு இருக்கேன். யாராவது பேசுங்க ஐயா. குஜராத்தினுடைய துணை முதலமைச்சர் ஹரீஷ் சாங்கவி பேசுறார். குஜராத்தினுடைய துணை முதலமைச்சர் பெண் மேலே எவனாச்சும் கையை வச்சு நைட்டு வீட்டுக்கு போகலாம் நமக்கு நினைச்சுன்னா அது வேற மாதிரி ஆயிரும். அதை இங்கே பேசுறதுக்கு பயம். ஐயோ காவல்துறை கையில் துப்பாக்கி இருக்கு, அதை போட்டால் உடனே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்காரன் தேவையில்லாமல் நோட்டீஸ் கொடுப்பான், கொடைவான். என்னன்னே பண்ணுவாங்க? நல்லது தானே பேசுகிறோம், நியாயமாக தானே பேசுகிறோம். அதனால் காவல்துறையை முதல்ல ஃபீல்டில் விடுங்க. அவங்க கையை கட்டு போடாதீங்க, எல்லாம் அவங்க சரி பண்ணி கொண்டு வந்துடுவாங்க.